எல்லாரும் புக்கு நோட்டு எல்லாம் வாங்கிட்டீங்களா? புது புக்கு புது நோட்டு என்ன நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நல்ல உற்சாகமா சந்தோஷமா படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மள்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு சொத்து நம்மளுடைய கல்வி தான். எப்பவுமே நம்மளுடைய அறிவு தான் நம்மளை முன்னிறுத்தும், வேற எதுவுமே கிடையாது. நம்ம அம்மா அப்பா சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே 2 செகண்டரி தான். பிரைமரி உன்னுடைய எஜுகேஷன், உன்னுடைய ஒழுக்கம் தான். ஓகேவாமா? இன்னைக்கு நான் ஒரே ஒரு இன்சிடென்ட்டை சொல்லிட்டு என்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். அதாவது பிளைண்ட் ஸ்பாட் அப்படிம்பாங்க. நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிங்க. நம்ம மணிக்குளம் தேவர்குளம் பக்கத்தில் ஒரு டீச்சர், சாரதாங்கிற ஒரு டீச்சர், அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் 9th 10th கிளாஸ் டீச்சர். அவங்க ஸ்கூலுக்கு ஸ்கூட்டியில் தான் போவாங்க. ஸ்கூட்டியில் போயிட்டு ரோட்ல இருந்து மெயின் ரோடுக்கு, அதாவது சர்வீஸ் ரோடுவாங்க. சர்வீஸ் ரோடுங்கிறது மெயின் ரோட்டையும் அந்த வில்லேஜையும் அந்த பக்கத்தில் உள்ள ஊரையும் இணைக்கக்கூடிய பாதை தான் சர்வீஸ் ரோடு. சர்வீஸ் ரோட்ல இருந்து வரும்போது நினைச்சாங்க, அந்த மெயின் ரோட்டை முதல்ல நின்றுடணும். நின்று இடது பக்கமும் பார்க்கணும், வலது பக்கமும் பார்க்கணும், லெப்டும் பார்க்கணும், ரைட்டும் பார்க்கணும். ஏதாச்சும் வண்டி வருதா, எவ்வளவு தூரத்துல இருந்து வருது, எவ்வளவு ஸ்பீடில் வருது, அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு கால்குலேட் பண்ணிட்டு 100% இது நம்ம மேல ஹிட் பண்ணாது, நம்மள மோதாது அப்படின்னு நினைச்சு இருக்கும் போதுதான் நம்ம அந்த ரோடை கிராஸ் பண்ணணும். நம்மளுடைய வேலைப்படு கவனம் இல்லாதது எல்லாம் சேர்ந்து சில சமயம் நம்மளை வேகமா போக வச்சிரும். அப்படியே அந்த சாரதா டீச்சர் என்ன செஞ்சுட்டாங்க, சர்வீஸ் ரோட்ல இருந்து மெயின் ரோடு வரும்போது ரோட்டை பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு வயசு 56 வயசு. லெப்ட் சைடும் பார்க்கல, ரைட் சைடும் பார்க்கல, வேகமா உள்ள வராங்க. நாகர்கோவில இருந்து ஒரு கார் பயங்கர நல்ல ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. அதாவது பைபாஸ்ல வரும்போது, மெயின் ரோட்ல வரும்போது கார்லாம் ஸ்பீட்ல தான் வரும், மெதுவா வராது. அப்படியே நினைச்சிட்டு அவங்கள தட்டி கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போயிட்டு அவங்க ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் தூக்கிட்டு போகும்போது அவங்க உயிரை காப்பாற்ற முடியல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு ரோட கிராஸ் பண்ணும் போது அவசரமே கிடையாது. முதல்ல வாழ்க்கையினுடைய அடிப்படை விஷயம் சேஃப்டி. நம்ம பத்திரமா இருக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமானது நமது உயிர். நம்ம அம்மா அப்பாக்காக, நமக்காக, இந்த நாட்டுக்காக எல்லாத்துக்கும் நம்ம இருக்கணும். புரியுதுலாமா? அதனால என்ன செய்யணும், ஒரு ரோட பார்க்கும் போது பஸ் வருதா, எவ்வளவு தூரத்துல இருந்து வருது, இதுல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் பாங்க. ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் வண்டி வச்சுக்கோங்க. ஒரு லாரியோ காரோ நிற்கும். நம்ம நினைச்சுக்குவோம் அந்த லாரிக்கு பின்னால எந்த வண்டியும் வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா கிராஸ் பண்ணுவோம் ரைட் சைட்ல பார்த்துட்டு. ஆனா அந்த லாரிக்கு பின்னால என்ன வரும், ஒரு வண்டி வேகமா வந்துட்டு இருக்கும். இதான் பிளைண்ட் ஸ்பாட் அடிப்பாங்க. அதனால ஒரு ரோட்ல லாரி நிக்கி, லாரியை கடந்து ரோட்ல காலடி எடுத்து வைக்கும் போது லெப்ட் சைடும் பார்க்கணும், ரைட் சைடும் பார்க்கணும், சேஃபா இருக்கணும். புரியுதாமா? ரோட்ல நடவாதீங்க. ஏதாவது கல்லு கிடக்கா, கல்லு தட்டிடுமா பாத்துக்கீங்க. ஒரு செடி கொடி நிக்கி, அதுல பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லேசா தட்டிட்டு போங்க. அந்த இடத்துக்கு போகாதீங்க. தெரியாத நீர்நிலைகளுக்கு போகாதீங்க. ஓகேவாமா? நல்லபடியா கவனத்தோட இருக்கணும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.